Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. மதுரை மாவட்டம் வண்டியூர் ரிங் ரோட் பகுதியில் அமையவிருக்கும் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 140 அடி உயர சிலைக்கு குடியரசு துறை தலைவர் C.P. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இருக்கின்ற ஒரு வீட்டில் வாடகை வீட்டிலே தான் நான் குடியிருந்தேன். அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏசிஎஸ் அவர்கள் வீட்டிற்கு அருகிலே நான் வாழ்ந்தேன். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஏழை எளிய மக்களின் குரலாய் மத்திய அமைச்சரவையிலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நான் தலைவராக இருக்கின்ற, சேர்மனாக இருக்கின்ற ராஜ்யசபாவிலும் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற அடித்தட்டு மக்களின் ஓங்கி ஒலிக்கின்ற குரலாக விளங்குகின்ற அருமை சகோதரர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்களே, சட்டமன்றத்தில் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கின்ற நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள் எந்த மண்ணிலே உலா வந்தாரோ அந்த திருநெல்வேலி மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றுகின்ற எனது அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நாடாளுமன்றத்திலே இரு அவைகளையும் இணைத்து பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த உரை இந்தியிலே அமைந்திருந்தது. அப்படி அமைகிற பொழுது அதிலே இருக்கின்ற உரையின் சில பகுதிகளை ஆங்கிலத்திலே சொல்வதும், அப்துல் கலாம் அவர்கள் இருந்தபோது ஆங்கில உரையாக அது அமைந்திருந்தது. அதை இந்தியிலே துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்வதும் பாரம்பரியமாக இருக்கின்ற முறை. அந்த முறையில் இந்த முறை நான் ஆங்கிலத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய உரையை எடுத்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பு அமைந்தது. அந்த வாய்ப்பில் நான் சொன்னேன், நீதி வலுவா செங்கோலின் கொற்றம் வாழ்க என்று சொன்னேன். அந்த செங்கோலை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் வணக்கத்திற்குரிய ஆன்மீக பெரியவர் செங்கோல் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ சிவபிரகாச தேசிய சத்தியநாராயண சுவாமிகள் அவர்களே, எதுவுமே மனம் போல்தான் அமையும் என்று நான் கருதுகிறேன். அதில் நான் அதிக நம்பிக்கையும் உடையவன். இன்றைக்குத்தான் எனக்கு தெரியும், ஒரு சிதம்பரம் பிள்ளையின் மகன் இந்த மேடையிலே அமர்ந்துதான் அந்த சிதம்பரம் பிள்ளைக்கு சிலைக்கு நாம் அடிக்கல்லை நாட்ட வேண்டும் என்பது இறைவன் நினைத்தது போலும். அப்படி கோயம்புத்தூரை சார்ந்த அருமை சகோதரர் திரைப்படத்தில் பல மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற அருமை சகோதரர் திரு சுந்தர் சி அவர்களே, பார்த்தாலே பிரமித்து போகிறோம். 80 வயது என்று சொன்னார், நம்ப முடிகிறதா? 80 வயதிலும் துடிப்போடு இளமையோடும் குரல் சிறிது கூட பிசரடிக்காமல் திரைப்படத் துறையில் பல சாதனைகளை புரிந்து இன்றைக்கு இந்த இனிய விழாவிலே
மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்கினிய சகோதரர் திரைப்பட நடிகர் மரியாதைக்கினிய திரு விஜயகுமார்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அருணாசலம் முதலியார் அவர்களே, மனம் வேண்டுமையா. எந்த நல்லதை செய்வதாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பை சமுதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறந்த மனம் வேண்டும். அந்த சிறந்த மனத்துக்கு சொந்தக்காரராய் கொடைவள்ளலாய் நம்முடைய பெரியவருக்கு சிலை அமைப்பதற்கு நிலத்தை அள்ளி தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பிடிஆர் தனவேல் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜெகதீசன் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை சகோதரர் KKR சுரேஷ் அவர்களே, ஏசிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு பின்னாலே இருந்து தொடர்ந்து அயராது உழைத்து வருகின்ற ஏசிஎஸ் ட்ரஸ்டினுடைய அறங்காவலர் மரியாதைக்குரிய பாசமிகு சகோதரர் ஏ ரவிக்குமார் அவர்களே, அன்பிற்கும் உரிய அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில் அவர்களே, வஉசி அவர்கள் தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த தேசத்தை பற்றி மட்டுமே சிந்தித்த காரணத்தால் தான் அவருடைய தியாகங்களில் மகத்தானதாகியது. அந்த தியாக குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு அவருடைய வம்சாவளியினராக இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரினுடைய பாதங்களையும் நான் முதற்கண் பணிந்து வணங்குகின்றேன். நினைத்து பார்க்கிறேன், நான் சரித்திரத்திலே ஒரு புத்தகத்திலே படித்தது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக அனுப்புகிறார்கள். யாருக்குமே தரப்படாத கொடிய சிறை தண்டனை. ஒரு தீவாந்திரம் அல்ல, 2 தீவாந்திரம் என்று சொல்லி அனுப்பப்பட்ட வஉசி பெரியவர் அவர்கள் விடுதலையாகி வெளியே வருகிறார். வெளியே வருகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு 2 பேர்தான் உடன் அங்கே நின்று கொண்டு வந்தார்களா. வஉசி வருகிறார். அந்த 2 பேரில் ஒருவரை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. இன்னொருவர் இருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு புறப்படலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த மாமனிதர் வஉசி ஐயாவை பார்த்து கேட்கிறார், பிள்ளைவாள், உங்களுக்குமா என்னை தெரியவில்லை என்று கேட்கிறார். குரலை கேட்டவுடனேயே அதிர்ந்து போன வஉசி ஐயா அவர்கள் யார் என்று திரும்பி பார்க்கிறார். இந்த குரல் சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய குரல் அல்லவா என்று நடுங்கி போகிறார். ஆங்கில ஏகாதிபத்தியம் எத்தகைய பரிசுகளை எல்லாம் தந்திருக்கிறது என்று பாருங்கள். கொடிய நோயை சிவாவுக்கு தந்திருக்கிறது. கொடிய வறுமையை நம்முடைய வஉசி ஐயாவுக்கு தந்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், ஒன்று மட்டும் தர்மம். தர்மத்தை வீழ்த்துகின்ற சக்தி உலகத்தில் எங்கும் இல்லை. தர்மம் வென்றே தீரும். உண்மை ஒருபோதும் உறங்காது. வாய்மையை குழி புதைக்கின்ற சக்தி உலகத்தில் இல்லை என்பது இன்றைக்கு பறைசாட்டி கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார். 2 பேர் தான். அதிலே ஒருவர் கொடிய நோயில் அவர் என்னை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
ஆனால் வ.உ.சி. ஐயா அவர்கள் சொல்லவில்லை, உங்களை பற்றி கொண்ட இந்த கொடிய நோய் என்னையும் பற்றி கொள்ளட்டும் என்று ஓடிச் சென்று கட்டி அணைத்தாராம். என்ன நட்பு, என்ன உயர்ந்த பண்பு! அந்த பண்பு எல்லாம் அன்றைக்கு யாரும் வரவில்லை, அது வீணாக போய்விட்டது என்றுதான் வீணர்கள் நினைத்திருப்பார்கள். அது வீண் போகவில்லை. விதை ஒன்று விதைத்தால் செடி ஒன்று முளைக்காது. எங்கே தேசபக்த கனல் விதையாக விழுந்ததோ வ.உ.சி. அவர்களுடைய தியாகத்தால் அது இன்றைக்கும் என்றைக்கும் போற்றப்படும் என்பதற்காக கூடியிருக்கின்ற கூட்டத்தை நான் இன்றைக்கு பார்த்து மனம் மகிழ்வு கொள்கின்றேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். உங்கள் வரவேற்பும் பாராட்டு மொழிகளும் அன்பு நிறைந்த முகங்களும் என் உள்ளத்தை நெகிழச் செய்துள்ளன என்று சொன்னால் அது மிகையல்ல. செக்கிழுத்து செம்மல், பல பேர் நினைக்கிறாங்க செக்கிழுத்து செம்மல்னா ஏதோ மரச்சக்க போய் இழுத்திருப்பாருன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அவர்களெல்லாம் கோவை சிறைச்சாலைக்கு ஒரு முறை செல்ல வேண்டும். அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல் செக்கை பார்க்க வேண்டும் ஐயா, கல் செக்கை பார்க்க வேண்டும். மாடு கட்டி இழுத்தாலே நகராது, ஆயில் என்ஜின் வைத்துத்தான் ஓட்ட வேண்டும் என்கின்ற வலிமையுடைய அந்த செக்கை தன்னுடைய கைகளால் இழுத்த மாமனிதர் நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். நினைத்து பார்க்க முடிகிறதா? நம்மில் பல பேருக்கு தெரியும், அந்த காலத்தில் கல்வியறி என்பது பரவலாக்கப்படவில்லை. எங்கள் கிராமத்திலே இருந்து முதலாக ஒருவர் பள்ளி இறுதி படிப்பை முடித்தவர் என்று சொன்னால் அது என்னுடைய தந்தை தான். அவர் ஏறத்தாழ ஆங்கிலத்தில் முதலாவது மாணவனாகவும் தமிழகத்திலேயே மொத்தத்தில் இரண்டாவது மாணவனாகவும் வெற்றி பெற்று என்னுடைய தாத்தாவை சந்திக்கிறார். சந்தித்து நான் கல்லூரிக்கு சென்று பயில வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ என் தாத்தா சொன்னாராம், படித்ததெல்லாம் போதும், நீ ஒருத்தன் தான் இந்த ஊர்லேயே எஸ்எஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணியிருக்கிற, படித்ததெல்லாம் போதும், நீ ஒன்றும் கோயம்புத்தூருக்கு சென்று படிக்க வேண்டாம், கலப்பையை எடுத்து தோட்டத்திலே உழுது என்று சொன்னாலே போதும், கலப்பையே போதும், கல்வி அறிவு வேண்டாம் என்று நினைக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு வேளாளர்கள் குடும்பத்தில் வ.உ.சி. அவர்கள் சட்டம் படித்த மேதை மட்டுமல்ல, வ.உ.சி.யுடைய தகப்பனாரே. நினைத்து பாருங்கள், ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வ.உ.சி. அவர்களுடைய தந்தை உலகநாதம் பிள்ளையே வக்கீலுக்கு படித்து வழக்கறிஞராக பதிவு செய்தவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு செல்வ செழிப்பிலே அவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி வ.உ.சி. ஐயாவை உலகநாதம் பிள்ளை வளர்த்திருப்பார். இரண்டு தீவாந்தர சிறை தண்டனைக்கு பின்பாக வ.உ.சி. அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு போகிறார். சென்னையிலே ஒரு பெரிய வக்கீலை சென்று அவர் சந்திக்கிறார். என்று சொன்னால் வ.உ.சி. அவர்களுக்கு இருந்த அந்த வக்கீல் சன்னத்தை ஏகாதிபத்திய ஆங்கில அரசு ரத்து செய்து விட்டது. அதனால் அவர் சென்னைக்கு செல்கிறார். சென்னையிலே ஒரு பெரிய வழக்கறிஞரை சென்று சந்திக்கிறார்.
அவருக்கோ கதவு தட்டப்படுகிறது. வந்து அவர் கதவை திறக்கிறார். எதிரிலே நின்று கொண்டிருப்பவர் நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். அவரை பார்த்த உடனேயே அவர் உடனே தன்னுடைய இரு கரங்களை தூக்கி வணக்கம் ஐயா என்று ஆச்சரியத்தோடும் மரியாதையோடும் வரவேற்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்கிறார். வ.உ.சி. ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், ஆங்கில ஏகாதிபத்திய அரசு என்னுடைய வழக்கறிஞர் சன்னத்தை ரத்து செய்துவிட்டது. ஆகவே நான் நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காட இயலாத நிலையிலே இருக்கிறேன். வழக்காடத்தான் முடியாது, ஆனால் சட்ட அறிவு என்பதை ஆங்கிலேயனாலே ஒழித்துவிட முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்களோ மிக பிரபலமாக இருக்கின்ற வழக்கறிஞர். ஆகவே நான் உங்களுடைய வருகின்ற வழக்குகளை எல்லாம் படித்து பார்த்து குறிப்புகளை எடுத்து வைத்து வருகிறேன். அது உங்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கு எளிதாக இருக்கும் அல்லவா? ஆகவே ஒரு குமாஸ்தா வேலை தாருங்கள் என்று கேட்கிறார். யார்? நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். நிலபுலனுக்கு சொந்தக்காரர். அந்த காலகட்டத்திலே ஒரு கோடீஸ்வரரை போல வாழ்ந்தவர். ஏனென்றால் படிப்பதற்கு புதிய பள்ளி வேண்டும் என்ற உடனேயே வ.உ.சி. ஐயா அவர்களுடைய தகப்பனார் தன்னுடைய கிராமத்தில் உடனடியாக ஒரு புதிய பள்ளியை கட்டி தந்தாராம் வ.உ.சி. ஐயா அவர்களுக்கு. அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தனக்கு ஒரு குமாஸ்தா வேலை வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வழக்கறிஞருக்கு இவ்வளவு மகத்தான மனிதர் தன்னிடத்திலே இவ்வளவு சிறிய உதவியை கேட்கிறாரே, என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கிறது. வ.உ.சி. அவர்களை குமாஸ்தாவாக வைத்துக் கொண்டால் ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு தன்னுடைய வக்கீல் சன்னத்தையும் ரத்து செய்துவிடும் என்பது அவருக்கு புரிந்திருக்கிறது. ஆனாலும் வந்திருக்கின்றவர் மாமனிதர் அல்லவா, மகத்தான தியாகி அல்லவா, ஒப்புயர்வற்ற தேசபக்தர் அல்லவா. அதனால் அவர் ஐயா என்று சொல்லி சிறிது அமருங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று உள்ளே சென்றாராம். உள்ளே சென்றவர் வெளியே வந்து 5000 ரூபாயை, பிள்ளையாள் அவர்களே இதை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னாராம். வ.உ.சி. அவர்கள் எவ்வளவு தன்மானமிக்க மகத்தான மனிதர் என்று பாருங்கள், மகத்தான தலைவர் என்று பாருங்கள். உடனே சொன்னாராம், ஐயா மன்னிக்க வேண்டும், இந்த சிதம்பரம் உங்களிடத்திலே வேலை கேட்டு வந்தானே தவிர யாசகம் கேட்டு வரவில்லை என்று சொன்னாராம். இன்றைக்கே 5000 என்று சொன்னால் எதற்கும் தயாராக இருக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் அன்றைக்கு 5000 என்று சொன்னால் சென்னை விட்டு வெளியே வந்த பின்பு மாமல்லபுரம் வரை இருக்கின்ற அந்த கடற்கரை சாலை முழுவதும் வாங்கி இருக்க முடியும். ஆனால் வ.உ.சி. அவர்கள் தன்மானத்தை விட்டு கை நீட்டி வாங்குவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை. அப்படிப்பட்டவனுடைய மனதிலே மட்டும்தான் தேசபக்த கனல் ஒருபோதும் அணையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
திரும்பினாராம். திரும்பிய பிறகு என்னென்னலாம் சென்னையிலே செய்திருக்கிறார் என்று பாருங்கள். மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்திருக்கிறார் ஐயா வ.உ.சி. ஐயா அவர்கள். நீங்கள் மண்ணெண்ணெய் வியாபாரம் என்றால் ஏதோ சேக்கிடத்துல இருந்து ஏஜென்சி வாங்கி செய்கின்ற வேலை அல்ல. ஒரு சாதாரண, அந்த காலத்தில் எல்லாம் வீதிகளில் எடுத்து வருவார்கள் இல்லையா, அதுபோல ஒரு ட்ரம்மில் மண்ணெண்ணெயை எடுத்து கொண்டு வந்து வியாபாரம் செய்திருக்கிறார். அதை பார்த்தான் ஆங்கிலேய, என்னடா அரசு கட்டுப்பாடு உள்ள ஒரு வியாபாரத்தை அரசுக்கு எதிரான வ.உ.சி. எப்படி செய்யலாம் என்று சொல்லி அந்த மண்ணெண்ணெய் வியாபாரத்தையும் தடுத்து விட்டானாம். அதற்கு பிறகு ஒரு அரிசி கடை வைத்திருக்கிறான். இன்றைக்கு போல அல்ல. அரிசி கடை என்று சொன்னால் நாம் செல்லுகிறோம், அரிசி மூட்டைகளை எடுத்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு பஞ்சகாலம் அல்லவா, அதற்கு அவன் இடத்துல பர்மிஷன் கேட்க வேண்டும். எப்படியோ ஒரு அரிசி கடையை வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயன் அந்த அரிசி கடையை மூடினானாம். நாம் சொல்லுகிறோமோ செக்கிழுத்தார் என்று சொல்லுகின்றோமே, செக்கை மட்டும் இழுக்கவில்லை, தன்னுடைய வாரிசுகளை காக்க வேண்டும் என்று மண்ணெண்ணெய் வண்டியையும் இழுத்திருக்கிறார். அரிசி கடை என்ன பெரிய ரைஸ் மில்லா? சின்னஞ்சிறிய அரிசி கடையை வைத்து 10 மூட்டை 4 மூட்டை அரிசியை வைத்து வியாபாரம் செய்வதற்கு கூட, படியிலே அளந்து போடுவதற்கு கூட ஆங்கிலேயன் அனுமதிக்கவில்லை. இவ்வளவு நடந்தாலும் எந்த இடத்திலும் வ.உ.சி. ஐயா வந்தே மாதரம் என்று முழங்குவதற்கு ஒருபோதும் தயங்கவில்லை. அவருக்கு சிலை வைக்கிறோம் என்று சொன்னால் அது அவருக்கு பெருமையா? இல்லை. அவர் காலத்திலே நாம் வாழாவிட்டாலும் அவருடைய சிலையை வழிபடுகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் பெருமைகளிலும் மிகப்பெரிய பெருமை என்பதை நான் இந்த இடத்திலே உறக்கச் சொல்வதில் பெருமை கொள்கின்றேன். அருமை பெரியவர்களே, ஒன்றே ஒன்றுதான். நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல தர்மத்தை வீழ்த்துகின்ற சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை. காரில் மேகங்கள் ஒருபோதும் கதிரவனுடைய ஒளியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. கதிரவன் எழுகின்ற பொழுது கார் மேகங்கள் கலைந்து ஓடிவிடும். அப்படி வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்கின்ற அந்த மகத்தான தமிழன் இந்த மண்ணில் விளைத்த தேசியம் இன்றைக்கு ஓங்கி உயரப்போகிறது. அதனுடைய கூட்டம்தான் இங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டு இருக்கின்ற கூட்டம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வ.உ.சி. அவர்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த தலைமுறையில் நாம் செய்யாமல் போவோம் என்று சொன்னால் இந்த மனித உலகம், வருங்கால சந்ததியினர்கள் நம்மை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஏசிஎஸ் அவர்களுக்கு பெரிய மனதுதான். 140 என்பது உயர்ந்து கொண்டே போய் 150 தொட்டிருக்கிறது. எவ்வளவு உயரம் வைத்தாலும் அது வ.உ.சி. அவர்களுடைய புகழுக்கு ஈடாகுமா என்றால் ஈடாகாது. அது நமக்கு புரிந்திருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு பெரிய மனதோடு 2 பேரை நாம் பாராட்டித்தானே ஆக வேண்டும். இடத்தை தந்துதவிய அருமை சகோதரர் பி.டி.ஆர். தனவேல் அவர்களுக்கும் அந்த இடத்திலே 150 அடி ஓங்கி உயர்ந்த சிலையை, அந்த வந்தே மாதரம் என்று முழங்குகின்ற அந்த மா மனிதனுடைய சிலையை
இந்த மண்ணில், அதுவும் எந்த மண்ணில் நம் அனைவரையும் காத்து நிற்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் தவழ்கின்ற இந்த மதுரை மண்ணில் ஒரு மகத்தான நிகழ்வாக இன்றைக்கு நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய எழுச்சியை, ஒரு புதிய விடியலை, புதிய தேசிய உணர்வை இந்த தமிழ் மண்ணிலே நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். தேசியம் தமிழ் மண்ணில் ஒருபோதும் வீழாது. யார் எத்தனை முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் தாண்டி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எந்த நல்லதை இந்த மண்ணிலே விதைத்தாரோ அது அருகுபோல் வேரோடி ஆள் போல் துளைக்கும். 150 அடி உயரத்தில் அது ஜொலிக்கும். அதுவரை நாம் அனைவரும் நம்முடைய அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்களுக்கும், தனபால் அவர்களுக்கும், அந்த சிலையை வடிவிக்கின்ற அருமை சகோதரர் ஸ்தபதி அவர்களுக்கும் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக மோடி அவர்கள் இங்கே வருவார்கள். வ.உ.சி. அவர்களுடைய சிலையை மகத்தான எழுச்சியோடு நாம் திறப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி வார்த்தைகளை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.